தான். அடுத்தது மிக பிரதானமாக இஸ்லாமிய வரலாற்றிலே நடந்த யுத்தங்களிலேயே மிக பிரதானமான ஒரு யுத்தமாக கருதப்படுவது, நீங்களாம் கேள்விப்பட்டும் இருக்கலாம், இஸ்லாமிய சமுதாயத்தை சின்னாபின்னமாக்கிய, இஸ்லாமிய சமுதாயத்தை வரலாற்றிலே சின்னாபின்னமாக்கி கொண்டு போய் அப்பாசிய கிலாபத்தை கூட கீழ்நிலைக்கு கொண்டு போன ஒரு, அதாவது இன்னும் சொல்ல போனா அப்பாசிய கலீஃபாவை அழைத்து வைத்து அழைச்சி வச்சு கொண்ட ஒரு சமுதாயத்தினர் தான். எந்த சமுதாயத்தினர்? தாத்தாரியர்கள், முகலாய தாத்தாரியர்கள். இந்த முகலாய தாத்தாரியர்களுடைய யுத்தத்தின் காரணமாக டோட்டல் இஸ்லாமிய சமுதாயமும் ஆடி போயிருந்துச்சு. ஏன்னா இஸ்லாமிய சமுதாயம் அப்பொழுது ஆட்சியை கண்டு வளர்ச்சியோட உச்சகட்டத்தில் கொண்டாட்டத்தில் இருந்த காலகட்டம். அது கொண்டாட்டத்தில் இருந்த காலகட்டம். கொண்டாட்டத்தில் சொன்னால் இஸ்லாமியத்தை மறந்து, பற்றை மறந்து, அதனால கடைசியில் எந்த அளவுக்கு நடந்துச்சு அப்படி என்று சொன்னால், ஆட்சியாளரை கொத்தோடு கொண்ட கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கானவர்கள் பகதாதிலே கொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான நிகழ்வு இந்த தாத்தாரியர்களால் நடந்துச்சு. அடுத்தது ஒரு தலைமுகமாக கேந்திரஸ்தரமாக விளங்கியது எகிப்து. எகிப்து விளங்கிச்சு. அடுத்து அவனுடைய முழு டாக்கெட்டாக எது இருந்துச்சுன்னா எகிப்து. எகிப்தும் வீழ்த்தப்பட்டால் டோட்டலாக இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்குள்ள எல்லா பலகீனமும் நாடி நரம்பெல்லாம் போய் என்ன செஞ்சிருக்கும், பரவி இருக்கும். இந்த ஐடியாவோடு குத்புகா அப்படி என்று சொல்லக்கூடிய தாத்தாரியர்களுடைய தலைவரோடு இந்த தாத்தாரிய படை வருது. தாத்தாரியர்கள் எங்கேயாவது நுழைஞ்சாங்கன்னு சொன்னா அந்த நாட்டை ஆள்றதெல்லாம் அவனுக்கு லட்சியம் இல்லை. கைதிகளை எல்லாம் என்ன செய்வாங்கடா, எரிச்சிருவாங்க. அந்த ஊர்ல உள்ள மக்களை எரிச்சிருவாங்க. பெண்களை எல்லாம் அடிமைகளாக எடுத்துக்கொண்டு நாட்டுக்கு திரும்பிடுவாங்க. சொத்துக்களை எல்லாம் சூறையாடிடுவாங்க, நாட்டை எரிச்சிருவாங்க. அவ்வளவுதான். இதான் அவங்களுடைய செய்யற வேலை. ஆட்சி கீழே பேர்ல தான் இருக்குமே தவிர அந்த நாட்டை திரும்பி பார்த்தா எரிஞ்சி சாம்பலா போய்க்கும். இந்த பயம் எல்லா முஸ்லிம்களுக்கும் மத்தியிலே அப்படியே புறையோடி போயிருந்த நேரத்தில் தான் இவர்கள் அதாவது அந்த பகதாதெல்லாம் முடிச்சிட்டு அப்படியே சிரியா வழியாக என்ன செய்றாங்க, எகிப்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த மன்னர் குத்துஸ் என்றவர் இவரெல்லாம் யாரு அப்படி என்று சொன்னால், அடிமையாக இருந்து விடுதலையாகி வந்தவர்கள் ஒருவர் ஆட்சி அளவுக்கு என்ன செய்யறாரு, வாராரு. எகிப்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். இந்த மன்னர் குத்துஸ் என்ன செய்யறார் என்று சொன்னால், இவர்கள்ட்ட ஆலோசனை கேட்கிறார். யார்கிட்ட? அங்க உள்ள எல்லா பிரதானிகள்ட்ட ஆலோசனை கேட்கிறாரு. எதிர்கொள்வதா சரணடைவதா? ஒரு 75% என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்கள பத்தி கேள்விப்பட்டதனால சரணடைஞ்சிருவோம். சரணடைஞ்சா என்ன தெரியுமா? மரண தண்டனை, அவ்வளவுதான். களத்தை வெட்டி விடுறது. சரணடையாட்டி எரிச்சு விடுறது. எப்படி நீங்க செலக்ட் பண்ணாலும் என்ன, மரணம் தான். சரணடைஞ்சிருவோம் அப்படின்னு ஒரு ஆசை வைக்கிறாங்க. விட்டுறலாம், எங்களை விடுதலை செய்யலாம் எடுத்துக்காக நல்ல முக்கியமானவங்க ஆலோசனை சொல்றாங்க. ஒரு சிலர் சொல்றாங்க, நாங்க என்னது யுத்தம் செய்வோம், யுத்தம் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னது இஸ்ஸத்தீன் போன்ற மிகப்பெரிய மார்க்க அறிஞர்களும் இருந்த அந்த காலப்பகுதி. அந்த காலப்பகுதியில் மன்னர் குத்துஸ் ஆலோசனை கேட்கிறாரு. நாங்க மக்கள்கிட்ட இந்த யுத்தத்துக்காக வேண்டி ஒரு பணத்தை கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கு, பெரிய ஆயுதங்கள்லாம் தேவையா இருக்குது, என்ன செய்வோம் அப்படின்றாங்க. கலெக்ட் பண்ணலாம், அதே அளவு ஆட்சியாளர்கள்ட்ட கலெக்ட் பண்ணணும். அமைச்சர்கள், பிரதானிகள் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட என்ன செய்யணும், கலெக்ட் பண்றதாக இருந்தா இதை ஃபத்வாவாக என்ன செய்யலாம், சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதை சொன்ன உடனேயே டோட்டல் மக்கள்கிட்ட பணம், பொருளாதாரம் எல்லாம் திரட்டப்படுகிறது. மன்னர் சொல்றாரு, நான் இங்க இதே எகிப்தில வச்சு அவர்களை நான் ஃபேஸ் பண்ண என்னது விருப்பம் இல்லை. அவர்கள் இந்த எல்லைக்கு வருவதற்கு முன்னால அவர்களை மிக தூரத்தில் வச்சு நாங்க நேரத்தோட என்ன செஞ்சிடணும், ஃபேஸ் பண்ணிடுறோம். அவர்களை வர விடக்கூடாது. அடுத்தது இந்த குத்துஸ் என்ற மன்னர் கூட தாத்தாரியர்களுடைய ஒரு வம்சாவளியில வந்தவர் தான் அவர். ஆனால் அவர்களுடைய இந்த ராஜதந்திரங்கள் அவருக்கு தெரியும். ஆனால் அங்கே நம்ம எதிர்கொண்டு விட வேண்டும் என்று சொல்லி பல திட்டங்களை எல்லாம் அமைத்து இந்த அவர்களை வெளியே வைத்து எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக இவங்க போறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, போகின்ற நேரத்தில் அதுல குறிப்பிட்ட கொஞ்சம் பேருக்கு தான் அந்த தைரியம் எல்லாம் இருந்துச்சு. மற்றவர்கள் எல்லாம் செத்து போனவர்கள் தான் சொல்லணும். தோல்விதான். ஏன்னா எல்லா இஸ்லாமிய ஆட்சி தலைமையுமே முடிஞ்சுது. அப்படி போன மக்கள். அன்புள்ள சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், ரமலான் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் நிறைந்த மாதம் என்பதை பத்ர் யுத்தம், மக்கா வெற்றி, இது போன்ற யுத்தங்களை போன்று இந்த அதாவது இந்த மன்னர் குத்துஸ் எதிர்கொண்ட இந்த யுத்தம் எங்களை என்ன செய்து சொல்லு. அன்புள்ள சகோதரர், ஐன் ஜாலூத் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய, அதாவது ஒரு நீரருவி ஓட இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் இவங்கெல்லாம் போய் கூடாரம் அடிக்கிறாங்க. அதுக்கு பின்னால அவர்களோட யுத்தம் நடக்குது. அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா,
ஏற்கனவே அங்கங்க இருந்த கைதிகள் இருக்கிறாங்க, கைது செய்யப்பட்ட கைதிகள், அவர்களெல்லாம் கொண்டு வந்து முன்சஃப்ல நிறுத்துவாங்க. அந்த கைதிகளுக்கு உயிர் போனா என்ன போகாட்டி என்ன தானே பின்னால் உள்ளவங்க இருப்பாங்க, அவர்களை முன்னுக்கு அனுப்புவாங்க. முன்னுக்கு அனுப்பித்தான் இவர்கள் உள்ளுக்கு என்ன செய்வது, நுழைவது. மிகப்பெரிய சத்தத்தோடு நுழைவாங்க. இந்த யுத்தம் நடக்குது. இடைக்கிடைய மன்னர் வந்து என்ன, அதாவது குத்துஸ் மன்னர் வந்து அவராக களத்தில் இறங்கி, அவரும் யுத்தத்தில் இறங்கி, வா இஸ்லாமா, இதான் அவருடைய கோஷமாக இருந்துன்னு சொல்றாங்க. இஸ்லாம் என்னது, இங்கே தோற்கடிக்கப்படக்கூடாது, இஸ்லாம் காப்பாற்றப்பட வேண்டும், இஸ்லாம் இங்கே தகர்க்கப்படுகிறதே, இதுதான். யா அல்லாஹ், அதாவது உன் அடிமையான மன்னர் குத்துசுக்கு நீ உதவி செய். உதவி செய், இல்லை என்று சொன்னா என்ன, இந்த இஸ்லாமிய சமுதாயம் அப்படியே நாசமாகிவிடும் என்றெல்லாம் இறங்கி களத்தில் இறங்கி யுத்தம் செய்றாரு அல்லாஹு ரப்புல் ஆலமீன். எங்கேயோ கிழக்கில ஒரு மூலையில இருந்து ஒவ்வொரு பகுதியாக உடைச்சி உடைச்சி இஸ்லாமிய தலைநகரையெல்லாம் உடைச்சி தளபதியெல்லாம் கீழே போட்டு வந்தவர்களை அல்லாஹ் ஐன் ஜாலூத் என்ற இடத்தில் படு தோல்வி அடைய செய்கிறார். அவர்கள் வந்து அதான் சாதாரண தோல்வி அல்ல, படு தோல்வியை எதிர்கொள்கிறார்கள். எதிர்பார்க்காத அமைப்பிலே முஸ்லிம் சமுதாயத்துடைய அந்த அந்த அதாவது அந்த யுத்த இதை என்ன செஞ்சிருந்தாரு, அந்த மாதிரி அவர் வரைந்திருந்தார். அதற்கு ஏற்ப ஓடுவது போலும் திருப்பி தாக்குவது போலும் எல்லா வகையான அந்த விஷயங்களையும் அவர் என்ன செஞ்சிருந்தார், அங்கே போட்டிருந்தார். ஐன் ஜாலூத் என்ற இடத்தில் அந்த தாத்தாரியர்கள் கடுமையான முறையில் என்ன செய்கிறார்கள், அதாவது அவருக்கு தாக்கப்பட்டு தோல்வி அடைகிறார்கள். இந்த செய்தி உலகம் முழுதும் பரவுகிறது. தாத்தாரியர்கள் தோற்கடிக்கப்பட்டு விட்டார்கள், முஸ்லிம் மன்னர் குத்துஸின் மூலம் தோற்கடிக்கப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லி அதாவது செய்தி பரவுகிறது. மன்னராக அந்த யுத்தத்தில் இறங்கினார். இந்த யுத்தத்துடைய பேர் ஐன் ஜாலூத். இது ஹிஜ்ரி 658ஆம் ஆண்டு நடந்தது. அதாவது இந்த யுத்தத்துடைய பேர் வந்து மஅரகத்து ஐன் ஜாலூத்னு சொல்வார்கள். ஏன் ஐன் ஜாலூத்னு பேர் வந்துச்சு, அந்த இடம் விளங்கிட்டா, அந்த ஓடை அந்த நீரருவி இருந்த இடம் வந்து ஐன் ஜாலூத். அதனால ஐன் என்றாலே ஊற்றுன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஐன் ஜாலூத் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் அது நடந்ததன் காரணமாக அதுக்கு ஐன் ஜாலூத் என்று சொல்வார்கள். இது ஹிஜ்ரி 658ஆம் ஆண்டு என்ன செய்து நடந்தது, ரமலான் 25. ரமலான் 25 முஸ்லிம்கள் இந்த யுத்தத்தை என்ன செய்தார்கள், எதிர்கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை என்னது கொடுத்தான். அந்த அளவுக்கு அந்த மன்னருடைய மார்க்கப்பட்டும் அவருடைய பிரார்த்தனையும் அவருடைய தைரியம் அதில் என்ன செஞ்சது இருந்தது. இன்னும் சொல்ல போனால் எத்தனையோ, அதாவது சில உலமாக்கள் போக வேண்டாம் என்ற ஆலோசனை கூட என்ன செஞ்சாங்க, கொடுத்திருந்தார்கள். ஆனால் போய்த்தான் ஆகுவேன், என்னோடு வருகின்றவர்கள் வரலாம் என்று சொல்லி என்னது அழைத்து சென்ற ஒரு மன்னர். அல்லாஹ் தஆலா அந்த ஐன் ஜாலூத்துடைய வரலாற்றை நீங்க தாத்தாரியர்களுடைய தொடர்ச்சியோடு சேர்த்து படிச்சீங்கன்னா, அதாவது கண்ணால கண்ணீர் வராமல் இருக்க முடியாது என்கின்ற அளவில் அவ்வளவு பெரிய ஒரு வெற்றி அந்த இடத்துல அவர்களுடைய வெற்றி அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், கொடுத்தான். ஹிஜ்ரி அதாவது 658ஆம் ஆண்டு ரமலான் 25 நடந்த ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. எப்ப நடந்துச்சு, ரமலானுடைய மாதத்தில் தான் என்ன செய்தது நடந்தது. அப்படி என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இப்ப வரலாற்றில் நடந்த சில முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் இந்த ஆண்டில் நடந்தது என்பது ஒரு மிகப்பெரிய செய்தி. இது மாத்திரமல்ல, நிறைய செய்திகள், யுத்தங்கள், வரலாறுகள் என்று நம்ம பார்த்தோம்னா ஏராளமா நாம என்ன செய்கிறது காண கிடைக்கிறது. இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், இது ஒரு சின்ன நிகழ்வாக இருந்தாலும் எங்களுக்கு தெரியும், மன்னர் அதாவது முஅத்தசிம் பில்லா அப்பாசிய கலீஃபாவுடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு என்று சொல்வார்கள். ஒரு உமூரியா அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு சிரியாவிலிருந்து ஒரு கிறிஸ்தவ பிரதேசம். அந்த பிரதேசத்தில் என்ன செய்தன்னு சொன்னால், ஒரு முஸ்லிம் பெண்மணி ஒரு பொருள் வாங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு கிறிஸ்தவர் அல்லது யூதர் என்ன செய்யறார் சொன்னால், அந்த பெண்மணியுடைய முந்தானை மீது இப்படி காலை வைக்கிறார். அந்த பெண்மணி எழும்புகிற நேரத்தில் முந்தானை என்ன செஞ்சிருது, தலையில போட்டிருந்த அந்த ஆடை வந்து கலண்டு விழுந்துருது. விழுந்த நேரத்தில் அந்த பெண்மணி அதாவது ஹலீஃபாவுடைய பேரை சொல்லி வா முஅத்தசிமா அப்படி என்று ஒரு சத்தம் விடுறான். அதாவது ஹலீஃபா முஅத்தசிமாவே முஅத்தசிமே அப்படி என்று சொல்லி என்னது ஒரு சத்தமிட்டார் என்று வரலாற்றில் சொல்லுது. அந்த பெண்மணி வந்து அதாவது இஸ்லாமிய சமுதாயத்துடைய டோட்டல் பாதுகாப்புக்கும் பொறுப்பு யார் இந்த உலகத்தில், ஹலீஃபா. அதனால வா முஅத்தசிமா என்று சொல்லி அழைப்பு விடுத்ததாகும். அந்த அழைப்பு அந்த மன்னருக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. இப்படி ஒரு இடத்துல ஒரு முஸ்லிம் பெண்மணிக்கு இந்த மாதிரியான ஒரு அம்சம் நடந்து சேர்க்கப்படுகிறது. அந்த செய்தி கேட்ட உடனேயே மன்னர் ஆசனத்திலிருந்து இறங்கி லப்பைக்கி அமத்தல்லா, அல்லாஹ்வுடைய அடிமை பெண்ணை இதோ நான் ஆஜராகிறேன் என்று சொல்லி ஒரு சாதாரண ஒரு படையோடு போய் அந்த கிராமத்தையே இஸ்லாமிய ஆட்சிக்குள்ள என்னது கொண்டு வந்து சேர்த்து முஸ்லிம் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தியதாக வரலாறு என்ன செய்கிறது சொல்கிறது. இது ரமலானில் நடந்தது. ஒரு முந்தானை கலைக்கப்பட்டதற்காக ஒரு கிராமமே என்ன இஸ்லாமிய ஆட்சிக்குள் கொண்டு வந்தது முஸ்லிம் சமுதாயத்திலே ஒரு கால வரலாறு.